மிஸ் அன்சிங்கபிள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. 1887 பிறந்த ஒரு குழந்தை. அவங்க பேர் தான் வந்து வயலட் ஜெசோப். அவங்க வந்து ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே டிபியால் பாதிக்கப்பட்டாங்க. பட் அதுலேருந்து எப்படியோ ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வேலையான ஷிப்பில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பனிப்பெண்ணாக வேலை செய்கிறாங்க. 1911 ஒலிம்பிக் கப்பலில் பனிப்பெண்ணாக வேலை செஞ்சுட்டு போகும்போது HMS ஹாக் அப்படிங்கிற ஒரு வார்ஷிப் மேலே அந்த கப்பல் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படியோ அவங்க சர்வே ஆகி வெளியே வந்துடுறாங்க. அடுத்த வருஷம் 1912 அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டானிக், அதுலேயும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பல் மூழ்கினப்போ எஸ்கேப் போட் நம்பர் 6 ஏறி அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போகும்போது ஆஃபீஸர் இருந்துட்டு ஒரு குழந்தையை கையில் கொடுத்துருக்காங்க. இவங்க உயிரை பணையம் வச்சு அந்த குழந்தையும் காப்பாற்றினாங்க. பட் இவங்களும் அப்போ சர்வே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 1916 பிரிட்டானிக் கப்பல்லையும் இவங்க வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வார் 1 அப்போ வந்து சி மைன் இருந்திருக்கு. அதில் அந்த கப்பல் மோதுது, பயங்கர கிராஷு. வெறும் 55 நிமிஷத்தில் அந்த கப்பல் மூழ்குது. அதுலேயும் இவங்க வந்து எஸ்கேப் போர்டில் தப்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா ப்ரொப்பல்லர் ஃபேன் வந்து வேகமாக அந்த கப்பல் போட்டை வந்து உள்ளே இழுக்குது. அப்போ வந்து இவங்க நீருக்குள்ளே போய் அந்த கப்பல் மேலே அவங்களோட தலை இடித்து அடியாகி அதுலேயும் வெளியே வந்து அவங்க தப்பிச்சிட்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அடி வாங்கினா நம்ம அந்த வேலையை திரும்ப செய்வோமா? ஆனால் இவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குங்கிறதுனால 3 டைம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமும் அவங்க அதே வேலையை தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும், அதாவது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அதே வேலையை பிடிச்சி செஞ்சு அவங்க வந்து 83 வயசில் தான் இயற்கை மரணம் செஞ்சாங்க. இங்கெல்லாம் நம்ம வந்து வேலை பிடிக்கலையும் புலம்பிகிட்ருக்கோம். இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. பை.